அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறு பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒரு தப்பை பண்ணிருங்க. இந்த தவறு யார் செஞ்சாங்கன்னு சொல்லி வெளியில் தெரிஞ்சால் நிச்சயமாக தண்டிப்பாங்கங்கிற அந்த சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் தான் செஞ்ச அந்த தவறு இன்னொரு குழந்தையின் மீது பழிய தூக்கி போட்டுரும். இந்த தவறு செஞ்ச குழந்தைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட அதை அப்படியே ஒப்பிக்கவும் செய்யும். நம்ம என்ன செய்வோம்? பழி சுமத்தப்பட்ட அந்த குழந்தையை சில தண்டிப்போட சில கண்டிப்போட விட்டுருவோம். அது மனசு கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடும். இது சின்ன விஷயமா சிறு பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதே பெரிய ஆட்களுக்கு நடந்தால் என்ன ஆகும்? நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு அன்சாரி தோழர் ஒரு நபர் ஒரு யூதனை பழிவாங்கணுங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு அந்த யூதனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்சாரி தோழர்னுடைய வீட்டினுடைய ஒரு கவச உடைய திருடி யூதனுடைய வீட்டில் தூக்கி போட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. சாட்சிகள்லாம் இதுக்கு தோதுகாக வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் இறைவன் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். ஒமை எக்ஸிபி இஸ்மன் ஃபை இன்னமா எக்ஸிபுஹு அலா நஃப்ஸிஹி. ஒரு மனுஷன் தவறு செய்கிறான்னு சொன்னால் அது அவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு பாவமான ஒரு விஷயம். ஒமை எக்ஸிப ஹத்தியத்தன் ஒரு மனிதன் தவறு செஞ்சு இஸ்மன் அல்லது ஒரு பெரும் பாவத்தை செய்து சும்மா எருமி பிகி பரியா நிரபராதியான ஒரு நபரின் மீது அவன் தூக்கி வீசுகிறான் என்று சொன்னான், இவன் தான் செஞ்சான்னு சொல்லி சொல்லுகிறான் என்று சொன்னான், ஃபக்கத்தஹ் தமல புகுத்தானன் வ இஸ்மம் முபீனா. தெளிவான ஒரு பாவத்தையும் ஒரு அவதூறையும் அவன் சுமந்து கொண்டு தான் திரிவான் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இறக்கி வைக்கிறான். ஜாமியு திர்மிதில் மற்றொரு ஹதீஸ் பதிவு செய்யப்படும். மன் ஐயர பி தம்பின் அஹாஹு. தவறே செய்யாத தன்னுடைய சகோதரன் மீது அவனை கேவலப்படுத்தணும், அவனை இட்டுக்கட்டணும், அவனை துன்பப்படுத்தணுங்கிற அந்த காரணத்திற்காண்டி யார் ஒரு பொய்யான ஒரு பாவத்தை சொல்லி குற்றச்சாட்டுகிறாரோ, இப்படிப்பட்ட அந்த நபர் எந்த காரணத்தை சொல்லி குற்றம் சாட்டினாரோ அந்த செயலை செய்யாத வரை ஒரு காலம் அவர் மரணிக்க மாட்டார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம எந்த நேரத்தில் குற்றம் சாட்டுறோமோ அந்த நேரத்தில் வேணால் நம்மளுக்கு இன்பமாக இருக்கலாமே தவிர, ஆனால் அது போன்றுண்டான அவமானத்தையும் அது போன்றுண்டான அந்த செயலையும் செய்யாத வர நம்மளுக்கு மரணம் என்பது கிடையாது. அதன் காரணம் இந்த உலகத்திலும் நம்மளுக்கு இழிவு, மறு உலகத்திலும் இழிவு. எனவே மற்ற நபர்கள் மீது குற்றம் சாட்டுவதை, தேவையில்லாமல் குற்றம் சாட்டுவதை, பேச்சளவில் கூட குற்றம் சாட்டுவதை தவிர்ப்போம்.